டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கவிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார். இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்பட்டுள்ளமை கொழும்பில் உள்ள மேற்குலக நாடுகளின் ராஜதந்திரிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும் வேளையில் பேச்சுவார்த்தைகள் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பிரச்சினை குறித்து ஆராய்வதற்கென்று உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் நிபுணர் குழு கேரள அரசாங்கம் கூறுவது போல் அணைக்கு ஆபத்து ஏதேனும் உண்டா என்பதை கண்டறிய 2 பேர் கொண்ட குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. அதேவேளையில் முல்லை பெரியார் பிரச்சினையில் தலையீடு செய்யுமாறு கோரி தமிழக முதல்வர் ஜெயராம் ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கிற்கு தாம் ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களை இன்று சந்தித்த வேளையில் தெரிவித்தார். And I have requested the central government to provide CISF protection. You know that. You have not yet received a response from the center. முல்லை பெரியார் அணை உடைக்கப்படுமேயானால் தமிழ்நாடு கேரள மாநில மக்களுக்கிடையில் நிலவுகின்ற சகோதர ரீதியான உறவுகள் பாதிக்கப்படும். அதன் மூலம் எதிர்பாராத பின்விளைவுகள் ஏற்படும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். There is a limit to the patience of the people of Tamil Nadu. There is a limit. Our people are beaten and our vehicles are attacked, and we are not bothered about burning the effigies, but they are trying to destroy the dam. How could we tolerate this? Therefore, the first and foremost duty of the union government not to allow them to construct a new dam. Already they have committed a wrong permitting to make a survey for a new dam. The second important thing, they should take all the measures to see there is no damages attempted by the Kerala people to the Mullai Periyar dam. ரஷ்ய பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ரஷ்ய கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து நாட்டின் அரசியல் உறுதிப்பாடு என்ற அத்திவாரத்தில் தமது ஆளும் கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பதாக பிரதம மந்திரி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய ரஷ்ய கட்சி வெற்றி பெற்ற போதிலும் அதன் பெரும்பான்மை பலம் பாராளுமன்றத்தில் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக ரஷ்ய எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.